இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் அஜித் சாரை ஒரு டானா கேங்ஸ்டரா அந்த மாதிரி சீரியஸான ரோலில் தான் பார்த்துருப்பாங்க. பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு க்யூட் காதல் மன்னர் இருந்தார். நம்ம சேனலில் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதில் இன்றைக்கி எபிசோட் 1. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்கூல் பிரின்சிபலாக இருக்காங்க. அவங்க வீட்லேயும் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சரியான மாப்பிள்ளையே அமைய மாட்டேங்குது. அப்போது நம்ம ஹீரோ ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கார். ஒரு ஷூட்டுக்காக அவங்க வீட்டை கேட்க போகும்போது நம்ம ஹீரோவை பொண்ணு பார்க்க வந்தவர் நினச்சிடுறாங்க. பட் அவர் சொல்லிடுறாரு இந்த மாதிரின்ட்டு. அங்கேருந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அண்ட் ஹீரோயினும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் ஆயிடுது. ஏன்னா ஹீரோயின் வீட்லேயும் பிரச்சனையாகி அவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க. ஹீரோவா ஒரு கரியர் பார்க்க போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினும் அவங்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஒரு டைரக்டர் ஆயிடுறாரு. அவங்க 2 பேரும் திரும்பி சேர்ந்தாங்களா இல்லையான்றதை கிளைமேக்ஸில் காமிச்சிருக்கோம். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட பேர் கண்டுகொண்டேன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இதுக்கு நடுவில் மம்முட்டி அண்ட் ஐஸ்வர்யா ராய் இன்னொரு லவ் ஸ்டோரியும் போயிட்டு இருக்கும். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.